காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6:30க்கெலாம் வந்து நம்ம வேக்கப் ஆகிடுச்சுங்க. 6:30க்கு எழுந்திரிச்சு காலையில் ஒரு 4 பாதாம் ஊற வச்சுருந்துச்சிங்க. இந்த நைட்டு 4 பாதாம் ஊற வச்சுருந்துச்சு. 4 பாதாமுங்க, ஒரு வால்நட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் ஒரு 2, ப்ளஸ் பூசணிக்காய் சீட்ஸ் 1, அதில் ஒரு ஸ்பூனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ் அது ஒரு ஸ்பூனு. எல்லாமே ஒரே ஒரு ஸ்பூன் தாங்க. அதே மாதிரி பூசணிக்காய் விதை அது ஒரு ஸ்பூனுங்க. அப்புறம் ஃப்ளாக் சீடுன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்பூனு. எல்லாத்துலேயும் ஒரு 4 ஸ்பூனு. ஸோ இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணோம். ப்ளஸ் வந்து ஒரு பிளாக் காஃபி வித்தவுட் சுகர். ஸோ இந்த 100 டேஸ் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வித்தவுட் சுகரில் தான் வந்து இது பண்ணுறேன். இது சொல்லாமல் என்னோடய காலையில் ஒரு ரொட்டீன் என்னென்னா, காலையில் இதை தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். வாக்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு குழியில் போட்டுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 3 இட்லிங்க. காலையில் ஸ்டார்ட் பண்ணுறது தாங்க 3 இட்லி. அதுதான் என்னோடய மார்னிங்கோட பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோமா, லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி. அதுவும் பார்த்தீங்கன்னா நோ ஆயிலுங்க, ஆயிலே இல்லாமல் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணுற 2 சப்பாத்தி. 2 தாங்க, 2 தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி 2 அல்லது வந்து சப்பாத்தி. நைட்டுக்கு இதே தான். நடுவில் உங்களுக்கு எதாவது பசிக்குதுன்னா தண்ணி எவ்வளோ வேணால் குடிச்சிக்கலாங்க. அது வெயில் காலம் தான், தண்ணி எவ்வளோ வேணால் நீங்கள் குடிச்சிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் உங்களுக்கு அப்பப்போ ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி பசிக்குதுன்னா சுண்டல் எடுத்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள் நிறைய எடுத்துக்கலாங்க. சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள் நிறைய எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸும் அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ எடுத்துக்கோங்க. இப்படியே வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு 90 நாள் அல்லது 100 நாள் நீங்கள் இது பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக காலையில் அதே மாதிரி வந்து 5000 ஸ்டெப்ஸுங்க. கம்பல்சரி 5000 ஸ்டெப்பு டெய்லியுமே நடக்கணும். டெய்லியுமே 5000 ஸ்டெப்ஸு நடந்துட்டு நான் சொல்கிறத வந்து 100 டேஸ் சேலஞ்சில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குங்க. இதுக்கு நான் வந்து 100% உறுதி சொல்கிறேங்க. சரிங்களா? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வாக் பண்ணியிருப்போம். சரி வாங்க, இன்னும் கண்டினியூஸாக நம்ம இது பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டேவோட எண்ட் ஆஃபில் வந்துட்டோங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5011 ஸ்டெப்ஸ் நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு இதோட கொஞ்சம் அதிகப்படுத்துகிறோம். ஸோ அதே மாதிரி டெய்லியுமே அடுத்தடுத்த அப்டேட் வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி டே 2ல் வந்து நம்ம எண்ட் ஆஃப் த டே வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.